என் தங்கமே, சில கனவுகள் நம் தூக்கத்தின் நிழல்கள் மாதிரி வந்து போகும். ஆனால் சில கனவுகள் நம் ஆன்மாவின் வாசலில் நின்று தட்டும் சத்தம் போல இருக்கும். அந்த சத்தத்தை நீ கேட்காமல் விட்டால் வாழ்க்கை தான் பிறகு கொஞ்சம் சத்தமாக கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் பயப்பட வேண்டாம். ஆனால் அதை லேசாக எடுத்துவிடாதே. ஏனென்றால் அது உன் மீது விழுந்த சாபம் அல்ல, உன் மீது காத்திருக்கும் அருள். உன் பாதையில் மறைந்திருக்கும் குழியை முன்பே காட்டும் ஒளி. உன் அருகில் நின்று பேச முடியாத தெய்வ சக்தி உன் தூக்கத்தின் வழியாக உன்னிடம் வந்து வைக்கிற ஒரு அறிகுறி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை தொடர்ந்து புறக்கணிக்கும் மனிதருக்கு முதலில் வரும் இழப்பு வெளிப்படையான விஷயம் அல்ல, அது நம்பிக்கையின் ஒளி மங்குவது. ஒளி ஏதோ சொல்லும் உணர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று தோன்றியும், இல்லை நான் அதிகமா யோசிக்கிறேன் என்று நீயே உன்னை ஏமாற்றிக் கொள்வாய். ஏதோ ஒரு மனிதரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்று தோன்றியும், பரவாயில்லை நல்லவர்தான் என்று உன் மனம் உன்னை தள்ளும். ஏதோ ஒரு முடிவை தள்ளி போட வேண்டும் என்று தோன்றியும், இப்போ இல்லைன்னா வாய்ப்பு போயிடும் என்று அவசரம் உன்னை ஓட்டும். இதுதான் கனவின் குரலை அடக்கியவன் பிறகு அவசரத்தின் குரலுக்கு அடிமையாகிறான். இந்த நிலை தான் பலருக்கு பெரிய சோதனைகளின் தொடக்கம். என் செல்லமே, சில நேரங்களில் உனக்கு கனவில் ஒரே இடம் மீண்டும் மீண்டும் வரும். ஒரு பழைய வீடு, இருட்டான நடைபாதை, திறக்காத கதவு, நீர் நிரம்பிய தரை, சிதறிய கண்ணாடி, வெறிச்சோடிய கோவில், காற்று வீசும் மாடி. அங்கே யாரோ நின்றிருக்கிறார்கள் அல்லது யாரோ அழைக்கிறார்கள். இந்த மாதிரி கனவுகள் வரும்போது அது வெளியுலக இடத்தை மட்டும் குறிக்காது, அது உன் மனநிலையை காட்டும். உன் வாழ்க்கையில் திறக்கப்படாத உணர்வுகள் இருக்கிறது, பேசப்படாத காயங்கள் இருக்கிறது, சுத்தம் செய்யப்படாத நினைவுகள் இருக்கிறது. அவற்றை நீ புறக்கணித்தால் அந்த அடக்கி வைத்த சுமை பிறகு உறவுகளிலும் உடலிலும் நாளாந்த வாழ்க்கையிலும் வெளிப்படும். திடீர் கோபம், காரணமில்லா அழுகை, தனிமை, சோர்வு, ஒரே மாதிரி தவறுகள், இதெல்லாம் கனவின் எச்சரிக்கையை கேட்காமல் விட்ட மனதின் அடையாளங்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் நேரடியாக உன் வீட்டின் ஆற்றலை தொட்டு காட்டும். வீட்டில் விளக்கு அணைவது போல தோன்றலாம், பாத்திரங்கள் உடையும் காட்சி வரலாம், யாரோ வீட்டுக்குள் வந்து நடப்பது போல இருக்கலாம், சுவர் கருமையாக மாறுவது போல தோன்றலாம், குழந்தை அழுகை கேட்கலாம், பூஜை இடம் வெறுமையாக தோன்றலாம். இவை எல்லாம் ஒரு செய்தி. வீடு சுத்தம் தேவை, மனங்கள் சுத்தம் தேவை, வார்த்தைகள் சுத்தம் தேவை. கோபம் குறைய வேண்டும், பொறாமை விலக வேண்டும், பழைய சண்டைகள் முடிக்கப்பட வேண்டும். இதை புறக்கணித்தால் வீட்டில் பொருட்கள் மட்டும் உடையாது, உறவுகளின் நம்பிக்கையும் உடையும், அமைதியின் வாசனையும் வாடும், சிரிப்பின் ஒலி குறையும். ஒரே வீட்டில் இருந்தும் அந்நியத்தனம் வளரும். இதுதான் தாயருள் முன்பே எச்சரிக்கும் விஷயம். என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை மதிக்காமல் விட்டால் சிலர் சின்ன விஷயங்கள் வழியாக பெரிய பாதிப்புகளை அழைத்து வருவார்கள். உதாரணமாக, மனதில் தெளிவில்லாத நாளில் நீ பெரிய முடிவு எடுப்பாய். உன் உள்ளம் வேண்டாம் என்று சொல்லியும் நீ பயணிப்பாய். பேச வேண்டாம் என்று உணர்ந்தும் கோபத்தில் பேசிவிடுவாய். நம்பிக்கை வரவில்லை என்றாலும் கையெழுத்து போடுவாய். இந்த மாதிரி சின்ன தவறுகள் தான் பெரிய பிரச்சனைகளின் விதை. கனவு அந்த விதையை முன்பே காட்டும். இங்கே கவனமா இரு என்று சொல்லும். நீ புறக்கணித்தால் பின்னர் அந்த விதை மரமாகி நிழல் தராது, நெருக்கடி தரும். அதனால்தான் ஆன்மீக விழிப்புள்ளவர்கள் கனவை வைத்து பயப்பட மாட்டார்கள், ஆனால் தங்கள் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் நம் வாழ்க்கையில் வரப்போகும் மனிதர்களின் ஆற்றலை முன்கூட்டியே காட்டும். கனவில் ஒருவரின் முகம் தெளிவாக வரலாம், அல்லது முகம் தெரியாமல் அவர்களின் இருப்பு மட்டும் உணரப்படலாம். அவர்கள் அருகில் வந்ததும் உனக்கு உள்ளே பதட்டம், சுவாசம் மந்தம், ஓடி போக வேண்டும் போல உணர்வு. இதெல்லாம் வந்தால் கவனமாக இரு, அது அந்த மனிதரை நேராக
குறிக்கவில்லை என்றாலும் அந்த மாதிரி ஆற்றலை கொண்ட ஒருவர் உன் வட்டத்தில் நுழையலாம். அவரை நீ அன்பாக ஏற்றுக்கொண்டால் உன் அமைதி முதலில் குலையும். உன் நம்பிக்கை அடுத்ததாக காயப்படும். உன் நேரம் மூன்றாவது இழப்பு. பின்னர் தான் உண்மை தெரியும். முன்பே எனக்கு ஒரு அசௌகரியம் இருந்தது என்று. இதுதான் கனவின் குரலை புறக்கணித்தவரின் வருத்தம். என் செல்லமே, சில கனவுகள் உடலை பற்றியும் எச்சரிக்கும். நீ விழுந்து விடுவது போல, மூச்சு முட்டுவது போல, யாரோ உன்னை துரத்துவது போல, குரல் வராமல் தவிப்பது போல, உடலில் எடை வைத்து யாரோ அமர்ந்தது போல. இந்த மாதிரி கனவுகள் வந்தால் உடனே அதை கெட்ட சக்தி என்று முடிவு செய்ய வேண்டாம். ஆனால் உன் உடலும் மனமும் ஓய்வு கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதிக சோர்வு, அழுத்தம், பயம், அடக்கி வைத்த கண்ணீர், தூக்கமின்மை, உடலின் வேதனை, இவை எல்லாம் ஆன்மாவின் மொழியோடு கலந்த கனவாக வரலாம். இதை புறக்கணித்தால் உடல் இன்னும் சத்தமாக பேசும். தலைவலி, மார்பு இறுக்கம், உணவு சீர்குலைவு, நடுக்கம், அச்சம், இதனால் நீ மேலும் குழம்புவாய். ஆகவே எச்சரிக்கும். கனவு வந்தால் உடலை மென்மையாக நடத்துவது ஒரு ஆன்மீக கடமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிக்கும் போது நம் மனம் ஒரு ஆபத்தான பழக்கத்தை வளர்க்கும். அது என்ன தெரியுமா? உள்ளே தெரிந்த உண்மையை மறுக்கும் பழக்கம். ஒருமுறை அது கனவை பற்றி, அடுத்த முறை அது மனிதரை பற்றி, அடுத்த முறை அது சூழ்நிலையை பற்றி, பின்னர் அது நம்மையே பற்றியும். இப்படி போக போக மனம் தன்னையே ஏமாற்ற கற்றுக்கொள்கிறது. இதுவே ஆன்மீக பலவீனம். வெளியில் வலிமையானவனாக தோன்றினாலும் உள்ளே தெரிந்ததை ஏற்காதவன் பலவீனமானவன். கனவுகள் அந்த மறுப்பை உடைக்க வரும். நீ அவற்றை புறக்கணித்தால் உண்மையை தாங்கும் திறன் குறையும். பின்னர் எளிய விஷயங்களும் பெரும் குழப்பமாக தோன்றும். என் தங்கமே, சிலர் கேட்பார்கள், கனவு எல்லாம் நம்பி வாழ முடியுமா என்று. இல்லை என் செல்லமே, கனவை மட்டும் நம்பி வாழக்கூடாது. ஆனால் கனவை முழுவதும் நிராகரித்தும் வாழக்கூடாது. நடுவே ஒரு புனித சமநிலை இருக்கிறது. அங்கே தான் அருள் வேலை செய்கிறது. கனவு வந்தால் உடனே தீர்ப்பு வேண்டாம், ஆனால் கவனம் வேண்டும். பயம் வேண்டாம், ஆனால் பிரார்த்தனை வேண்டும். பதட்டம் வேண்டாம், ஆனால் விழிப்பு வேண்டும். இந்த சமநிலையை கற்றுக்கொண்டவனுக்கு கனவு வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது, வாழ்க்கையை காப்பாற்றும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் சில நேரங்களில் நம் சொந்த வார்த்தைகளே நமக்கு எதிராக வேலை செய்யும். எப்படி தெரியுமா? அந்த நாளில் உனக்கு உள்ளே அமைதி இல்லை. கனவு ஏதோ சொல்லிவிட்டது, ஆனாலும் நீ அதை கவனிக்கவில்லை. அதே மனநிலையில் நீ பேச ஆரம்பிப்பாய். தேவையில்லாத இடத்தில் கடுமை வரும், தேவையான இடத்தில் மௌனம் வரும். சொல்லக்கூடாத ரகசியம் வெளியேறும், சொல்ல வேண்டிய அன்பு தடுக்கப்படும். இதனால் உறவுகள் திடீரென மாறிவிடும். பின்னர் நீ நினைப்பாய், அந்த நாளே நான் சரியில்லை. ஆம், உன் உள்ளம் முன்பே உன்னை மெதுவாக்கச் சொன்னது, நீ கேட்கவில்லை. என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகள் பலமுறை ஒரு வாய்ப்பு பற்றியும் இருக்கும். எல்லா எச்சரிக்கையும் ஆபத்தை பற்றியதல்ல. சில சமயம் உனக்கு கிடைக்க போகும் நல்லதையும் பாதுகாக்கச் சொல்லும். உதாரணமாக, நல்ல வேலை வாய்ப்பு வரப்போகிறது, ஆனால் அதற்கு முன் உன் மனத்தை சுத்தப்படுத்த வேண்டும். நல்ல உறவு வரப்போகிறது, ஆனால் பழைய நம்பிக்கையின்மையை விட வேண்டும். பணவரவு வரப்போகிறது, ஆனால் ஆவேச செலவை கட்டுப்படுத்த வேண்டும். இதை கனவு சின்னமாக காட்டும். நீ அதை புரியாமல் புறக்கணித்தால் அருள் வந்தாலும் கையில் நிலைக்காது. வாய்ப்பு கதவை தட்டியும் நீ உள்ளே குழப்பமாக இருந்தால் அது திரும்பி விடும். அதனால் எச்சரிக்கும் கனவு சில நேரங்களில் கெட்டது வரும் என்று அல்ல, நல்லது வருது, தயார் ஆகு என்று கூட சொல்லும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், கனவில் அடிக்கடி தண்ணீர் வந்தால் கவனி. தெளிந்த நீர் அமைதியை குறிக்கலாம், ஆனால் கலங்கிய நீர் மனக்குழப்பத்தை, வெள்ளம் உணர்ச்சியின் கட்டுப்பாடற்ற ஓட்டத்தை, மூழ்குவது அடக்கி வைத்த சுமையை, கரையில் நிற்பது இன்னும் நேரம் இருப்பதை. இதை புறக்கணித்தால் உணர்ச்சிகள் நாளில் வெடிக்கும். நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் அழுகிறாய்? ஏன் இவ்வளவு சீக்கிரம் கோபப்படுகிறாய்?
ஏன் ஒரே நேரத்தில் எல்லாம் சுமையாகத் தோன்றுகிறது? காரணம், இரவில் ஆன்மா காட்டிய நீரை பகலில் மனம் மறுத்துவிட்டது. அதனால் அது உணர்ச்சியாக வெளியேறுகிறது. என் தங்கமே, சில கனவுகள் நம் முன்னோர்களின் நினைவுகளையும் தாங்கி வரும். பழைய வீடு, பழைய பாதை, வயதானவர்கள், சொல்லாத வார்த்தைகள், நிழலாகத் தோன்றும் முகங்கள். இவை வந்தால் உடனே பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் அது ஒரு ஆசீர்வாத நினைவு. சில நேரங்களில் குடும்பத்தில் முடிக்கப்படாத ஒரு வேதனை. சில நேரங்களில் வேர்களை நினைவூட்டும் அழைப்பு. இதை புறக்கணித்தால் குடும்பத்தில் ஒரே மாதிரி தவறுகள் தொடரும். ஒரே மாதிரி சண்டைகள், ஒரே மாதிரி பிரிவுகள், ஒரே மாதிரி பண நெருக்கடிகள், ஒரே மாதிரி மனச்சுமைகள். ஏனென்றால் குடும்ப ஆற்றல் சொல்லும் பாடத்தை யாரும் கேட்கவில்லை. கனவு அந்த மௌன வரலாற்றின் கதவை திறக்கும். அதை மதிக்க தெரிந்தால் பல தலைமுறைகளின் சுமை இங்கேயே முடியும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் நீ வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளே சிதறலாகிவிடுவாய். ஏனென்றால் உன் ஆன்மா ஒரு விஷயம் சொல்கிறது, உன் மனம் அதை மறுக்கிறது. இந்த இரண்டிற்கும் இடையே உள் போர் உருவாகிறது. அதனால் சிலருக்கு அமைதியாக அமர முடியாது. சின்ன விஷயத்திலும் மனம் கலங்கும். எந்த முடிவும் சரி என்று தோன்றாது. ஓய்வெடுக்கும்போதும் ஓய்வு கிடைக்காது. இதுதான் உள்ளே பிரிவு ஏற்பட்ட மனிதரின் நிலை. அந்த பிரிவை சரி செய்யும் முதல் படி என்ன தெரியுமா? உன் கனவுகளை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பிப்பது. என் செல்லமே, இரவில் படுக்கும் முன் உன் மனத்தை சுத்தப்படுத்திக் கொள். யார் மீதும் கோபம் இருந்தால் தற்காலிகமாக விடு. அந்த நாளில் நடந்த துக்கத்தை தாயிடம் ஒப்படை. படுக்கையின் அருகில் சிறிது நீர் வைத்து பிரார்த்தனை செய். எனக்கு தேவையான செய்தி அமைதியாக வரட்டும், தேவையற்ற பயம் வராதிருக்கட்டும் என்று சொல்லு. காலையில் எழுந்ததும் அந்த நீரை மரியாதையுடன் வெளியே ஊற்று அல்லது செடிக்கு விடு. இப்படி நீ உன் இரவை புனிதமாக்கினால் கனவுகளின் குழப்பம் குறையும். உண்மையான எச்சரிக்கை மட்டும் தெளிவாகும். இதை புறக்கணித்த வாழ்க்கை குழப்பத்தை தரும். இதை மதித்த வாழ்க்கை வழிகாட்டுதலை தரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உனக்குச் சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகள் உன்னை அச்சத்தில் வாழ வைக்க அல்ல, விழிப்பில் வாழ வைக்க. அவை உன் சுதந்திரத்தை பறிக்க அல்ல, உன் தவறுகளை குறைக்க. அவை உன்னை இருளில் தள்ள அல்ல, மறைந்திருக்கும் இருளை முன்பே காட்ட. அவை உன் இதயத்தை நடுங்க வைக்க அல்ல, உன் பாதையை நேராக்க. நீ அவற்றை புறக்கணித்தால் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக கற்றுக் கொடுக்கும். நீ அவற்றை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மென்மையாக வழி நடத்தும். இதுதான் வித்தியாசம். என் தங்கமே, இன்று முதல் ஒரு முடிவு எடு. கனவு வந்தால் உடனே பயப்பட மாட்டேன், உடனே மறந்துவிடவும் மாட்டேன். அதை தாயருளின் மென்மையான சைகை என்று ஏற்றுக்கொள்வேன். என் வேகத்தை மெதுவாக்குவேன், என் உள்ளுணர்வை கேட்பேன், என் வீட்டை சுத்தப்படுத்துவேன், என் வார்த்தைகளை கவனிப்பேன், என் மனதை பிரார்த்தனையில் நிலைநிறுத்துவேன். இதை செய்தால் பாரு, உன் இரவுகள் உன்னை துரத்தாது, உன்னை தழுவும். உன் கனவுகள் உன்னை குழப்பாது, உன்னை காக்கும். உன் உள்ளம் மீண்டும் உன்னோடு பேசத் தொடங்கும். உன் பாதை தெளிவாகும், உன் முடிவுகள் அமைதியாகும், உன் உறவுகள் சரியானவர்களிடம் நிலைக்கும். உன் வீடு மென்மையாகும், உன் தூக்கம் புனிதமாகும். உன் வாழ்க்கை அருளின் கையில் மெதுவாக திரும்பி நிற்கும். அஞ்சாதே என் தங்கமே, கனவு கதவு தட்டும் போது பயத்தால் மூடாதே, அருளால் திறந்து வை. அங்கேயே உன் பாதுகாப்பு காத்திருக்கிறது, அங்கேயே உன் விடியல் தொடங்குகிறது. அங்கேயே அம்மன் காப்பு இரவின் இருளை ஒளியாக மாற்றி உன் ஆன்மாவை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இன்னும் ஒரு ஆழமான உண்மையை உன்னிடம் சொல்ல வேண்டும். எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பது என்பது ஒரு கனவை மறந்துவிடுவது மட்டும் அல்ல. அது உன் ஆன்மா உன்னிடம் சொல்ல வந்த செய்தியை கேட்க மறுப்பது. அந்த மறுப்பு மெதுவாக வாழ்க்கையின் பல கதவுகளிலும் தெரியும். நீ சரியான நேரத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் ஓடுவாய். நீ திரும்பி பார்க்க வேண்டிய இடத்தில் நேராக செல்வாய். நீ யாரை நம்ப வேண்டும் என்று உள்ளம் சொன்னாலும் மனம் வேறொரு வழியில் இழுத்துச் செல்லும்.
இதுதான் கனவின் எச்சரிக்கையை மதிக்காத வாழ்க்கையின் மறைமுக வழி. வெளியில் எல்லாம் சாதாரணமாகத் தோன்றும், ஆனால் உள்ளே வழிகாட்டும் விளக்கு மங்கத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் அடிக்கடி கதவுகள் வரும். திறந்த கதவு, பூட்டப்பட்ட கதவு, திறக்க முயன்றும் திறக்காத கதவு, உள்ளே செல்ல முடியாத வாசல், யாரோ வெளியே தள்ளுவது போல. இந்த மாதிரி கனவுகள் உன் வாழ்க்கையில் முடிவுகள், வாய்ப்புகள், உறவுகள், ஆன்மீக கதவுகள் பற்றிய செய்திகளை தரலாம். ஒரு கதவு திறந்திருந்தும் நீ அங்கே செல்ல அஞ்சுகிறாய் என்றால், நல்ல மாற்றத்தை நீயே தள்ளிக்கொண்டிருக்கிறாய். ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்றால், இப்போது அந்த பாதை உனக்கானது இல்லை. ஒரு கதவை யாரோ மூடுகிறார்கள் என்றால், உன் சுற்றத்தில் உன் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆற்றல் இருக்கலாம். இதை புறக்கணித்தால் திறந்த வாய்ப்பை நீ இழப்பாய். மூடிய பாதையில் தலையை அடிப்பாய். தடை கொடுக்கும் மனிதர்களை கூட நண்பர் என்று நம்புவாய். பின்னர் ஏன் எதுவும் நகரவில்லை என்று வியப்பாய். கனவு முன்பே சொன்னது. என் செல்லமே, சில நேரங்களில் கனவில் நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பாய். யாரோ துரத்துவது போல. நீ எங்கோ போக முயல்கிறாய். ஆனால் கால்கள் கனமாக இருக்கும், குரல் வராது, மூச்சு திணறும். இந்த கனவுகள் வெறும் பயம் அல்ல, பலமுறை அது உன் வாழ்க்கையில் நீ தப்பிக்க முயற்சிக்கும் ஒரு உண்மை இருக்கிறது என்று காட்டும். நீ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஒரு உறவு, ஒரு முடிவு, ஒரு பழக்கம், ஒரு காயம், ஒரு போய், ஒரு குற்ற உணர்வு. நீ அதை நேராக பார்க்காமல் ஓடினால், கனவு உன்னை தொடர்ந்து ஓட வைக்கும். அதை புறக்கணித்தால் பகலிலும் நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். வேலைக்குள் ஓடு, சத்தத்துக்குள் ஓடு, தொலைபேசிக்குள் ஓடு, உறவுகளுக்குள் ஓடு. ஆனால் உள்ளே அமைதி கிடைக்காது. ஏனென்றால் ஓட்டம் வெளியில் இல்லை, அது உன் உள்ளே. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உனக்கு இடைநிறுத்தம் கேட்கும். நீ உயரமான இடத்தில் நின்றிருக்கலாம். கீழே பார்க்கும்போது பயம் இருக்கும். அல்லது பாலம் கடக்க முயல்கிறாய், நடுவில் நின்றுவிடுகிறாய். சிலருக்கு படிகள் வரும், ஏறிக்கொண்டே போகிறார்கள், ஆனால் மேல் தெரியாது. இது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் வாசலில் இருக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் இன்னும் தயாராகவில்லை. நீ தயாராகாமல் அவசரப்படுத்தினால், முன்னேற்றம் போல தோன்றியதே சோர்வாக மாறும். கனவு சொல்வது, நிறுத்து, சுவாசி, உன்னை சீர்படுத்து, பிறகு நகரு. இதை புறக்கணித்தால் உயரம் கிடைத்தாலும் நிலைநிறுத்தம் கிடைக்காது. பாலம் கடக்க முயன்றும் நடுவே நடுக்கம் வரும். சாதனை வந்தும் சந்தோஷம் வராது. இதுதான் ஆன்மா இல்லாத வெற்றியின் வழி. என் தங்கமே, சில கனவுகள் அழைப்பு மாதிரி இருக்கும். கோவில் மணி சத்தம், யாரோ உன் பெயரை மெதுவாக அழைப்பது. ஒளி, தீபம், மலர், ஆறு, மழை, வெள்ளை உடை, தாயின் சாயல். இவை எல்லாம் சில நேரங்களில் பயமுறுத்தும் எச்சரிக்கை அல்ல, அது உன்னை சுத்தப்படுத்தும் அழைப்பு. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பிரார்த்தனை குறைந்திருக்கலாம். உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். நீ உன்னை நீயே இழந்திருக்கலாம். அப்போது அருள் கனவில் வந்து, திரும்பி வா, உன் உள்ளத்தை மீண்டும் பிடி என்று சொல்வது உண்டு. இதையும் புறக்கணித்தால், வெளியில் எல்லாம் இருந்தும் உள்ளே வெறுமை அதிகரிக்கும். மக்களால் சூழப்பட்டிருந்தும் தனிமை இருக்கும். வெற்றி இருந்தும் சந்தோஷம் இருக்காது. சிரிப்பு இருந்தும் சுவாசம் கனமாக இருக்கும். ஏனென்றால் ஆன்மா அழைத்த போது நீ செவிமடுக்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு கனவில் பாம்பு, கருப்பு நிழல், விழும் உருவம், தெரியாத பாரம், மிரள வைக்கும் கண்கள் போன்றவை தோன்றலாம். இதை பார்த்தவுடனே பயம் பிடித்து விடும். ஆனால் என் செல்லமே, இவை எல்லாம் ஒரே அர்த்தம் தராது. சில நேரங்களில் அது பயத்தின் உருவம், சில நேரங்களில் பொறாமை ஆற்றல், சில நேரங்களில் அடக்கி வைத்த கோபம், சில நேரங்களில் உடல் சோர்வின் தாக்கம், சில நேரங்களில் உண்மையிலேயே உன் சுற்றத்தில் சுத்தமில்லாத மனநிலைகள். இதை புறக்கணித்தால் உன் எல்லைகள் பலவீனமாகும். யாரும் உன் ஆற்றலுக்குள் வந்து போக முடியும். பிறர் வார்த்தை உன்னை உடைக்கும். பிறர் பார்வை உன்னை சோர்வடையச் செய்யும். பிறர் எதிர்மறை உன்னில் தங்கிவிடும். அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்தால்
உன் பாதுகாப்பு வட்டத்தை பலப்படுத்த வேண்டும். பிரார்த்தனை, சுத்தம், மௌனம். சரியான மனிதர்கள், இவைதான் உன் கவசம். என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிக்கும் மனிதரின் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அவன் வெளியிலுள்ள அடையாளங்களை பார்க்கிறான், ஆனால் உள்ளே உள்ள இணைப்பை இழக்கிறான். உதாரணமாக, கனவில் உடைந்த கண்ணாடி வந்தது. அடுத்த நாள் வீட்டில் ஏதாவது சிறிய பொருள் உடைந்தது. அதை நீ சும்மா விட்டுவிட்டாய். ஆனால் அது உன் மனநிலையோடு, உறவுகளோடு, வீட்டின் ஆற்றலோடு இணைந்திருக்கலாம். இதை மூடநம்பிக்கை என்று சொல்லி தள்ளிவிட்டால் அர்த்தமில்லாத பயம் தவிர்க்கலாம். ஆனால் அர்த்தமுள்ள விழிப்பையும் நீ இழக்கலாம். அதனால் சரியான அணுகுமுறை என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் சாபம் என்று பார்க்காதே, ஆனால் ஒவ்வொன்றையும் ஒரு மென்மையான கவனிப்பாக ஏற்று. என்ன சீர்செய்ய வேண்டும் என்று உன்னிடம் கேள். இதுவே ஞானம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் உறவின் உண்மை முகம் காட்டும். உனக்கு மிகவும் நெருக்கமானவர் கனவில் தூரமாக நிற்கலாம், பேசாமல் திரும்பிச் செல்லலாம், கையை விட்டுவிடலாம், அல்லது முகம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இது பலமுறை அந்த மனிதரை இழப்பாய் என்று அர்த்தமில்லை, ஆனால் அந்த உறவில் ஏதோ பேசப்படாத தூரம் இருக்கிறது, மறைக்கப்பட்ட வருத்தம் இருக்கிறது, சமநிலை இல்லாத கொடுப்பு வாங்குதல் இருக்கிறது. நீ இதை புறக்கணித்தால் நாளை அது சண்டையாக வெடிக்கும், புரியாமை பெருகும், அன்பு இருந்தும் குளிர்ச்சி வரும். எப்படி நாம இவ்வளவு தூரம் வந்தோம் என்று பிறகு கேட்பாய். கனவு முன்பே சொல்லியிருந்தது. இப்போதே அணுகு, இப்போதே புரிந்து கொள், இப்போதே மென்மையாக பேசு. என் செல்லமே, சிலருக்கு கனவில் குழந்தைகள் வரும். அழும் குழந்தை, தொலைந்த குழந்தை, தூங்கும் குழந்தை, சிரிக்கும் குழந்தை. இது பலமுறை உன் உள்ளே இருக்கும் நிர்பாவமான பகுதியை குறிக்கும். நீயே உன்னை கவனிக்காமல் விட்ட பகுதி. உன் மனசு ஓய்வு கேட்கிறது, உன் உள்ளம் அன்பு கேட்கிறது, உன் உடல் மென்மை கேட்கிறது. இதை புறக்கணித்தால் பெரியவனாக நடிக்கும் ஒரு சோர்ந்த உள்ளம் உருவாகும். எல்லோருக்கும் உதவி செய்வாய், ஆனால் உன்னை யாரும் தொட முடியாது. எல்லோரையும் புரிந்து கொள்வாய், ஆனால் உன்னை நீ புரிய மாட்டாய். இதுதான் ஆன்மாவின் காயம். கனவு அந்த குழந்தையை காட்டி, இவனை காப்பாற்று, இவளை தழுவு என்று சொல்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பது சில நேரங்களில் பண நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும். எப்படி தெரியுமா? கனவில் கையில் இருந்த பொருள் கீழே விழுவது, பை மறப்பது, பணம் காணாமல் போவது, பாதை மாறுவது, தவறான பேருந்து அல்லது வண்டி ஏறுவது. இவை எல்லாம் சில நேரங்களில் பண தீர்மானங்களில் கவனம் தேவை என்று சொல்லும். அந்த நாள்களில் நீ பெரிய செலவை தள்ளலாம், கையெழுத்து போடுவதற்கு முன் மீண்டும் படிக்கலாம், நம்பிக்கை இல்லாதவரிடம் பணம் கொடுக்காமல் இருக்கலாம். இதை புறக்கணித்தால் நஷ்டம் வந்து, அட இது முன்னாடியே ஏதோ உணர்ந்த மாதிரி இருந்தது என்று நினைப்பாய். ஆம், உன் உள்ளம் முன்னரே கதவை தட்டியது. என் தங்கமே, சில கனவுகள் மரணம் பற்றிய சின்னங்களை தரும் போது மக்கள் மிகவும் பயந்து விடுவார்கள். ஆனால் நினைவில் வை, எல்லா மரண கனவுகளும் உடல் மரணத்தை குறிக்காது. பலமுறை அது ஒரு பழைய பழக்கம் முடிவடைவதை, ஒரு கெட்ட சுற்றம் முடிவதை, ஒரு உறவின் பழைய வடிவம் இறப்பதை, ஒரு பழைய வேதனை கரைவதை, ஒரு புதிய வாழ்க்கை வருவதை காட்டும். இதை புரியாமல் புறக்கணித்தால் நீ பழையதை பிடித்து கொண்டு புதிய அருளை தள்ளிவிடுவாய். முடிந்து போக வேண்டியதை காப்பாற்ற முயல்வாய், அதனால் வலி நீளும். கனவு சொல்வது, விடு, இது முடிவதற்கு வந்தது, அதற்கு பிறகுதான் உன் விடியல் என்பதே. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் எச்சரிக்கும் கனவு வந்த பிறகு அதே நாளில் சிறிய சிறிய அறிகுறிகள் கூட தோன்றும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை மனதில் ஒட்டி கொள்ளும். வழக்கமாக செல்லும் பாதையில் தடை வரும், திடீரென திட்டம் மாறும், மின்சாரம் போகும், அழைக்க நினைத்தவர் தாமதிப்பார். சிறிய உடைவு, சிறிய மறதி,
இவை எல்லாம் தனித்தனியாக பார்த்தால் சாதாரணம். ஆனால் கனவுடன் சேர்த்து பார்த்தால் ஒரு மென்மையான இன்று மெதுவா இரு என்ற செய்தி. இதை புறக்கணித்தால் நாள் முழுவதும் நீ எதிர்ப்புக்கு எதிராக ஓடுவாய். சோர்வு மட்டும் கிடைக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் அந்த நாள் உன்னை பாதுகாப்பாக கடந்து செல்லும். என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகளுக்கு ஒரு பெரிய மருந்து நேர்மை தான். உன்னிடம் நீ நேர்மையாக இரு. நான் யாரிடமிருந்து ஓடுகிறேன்? என்ன உண்மையை மறைக்கிறேன்? எந்த முடிவை அவசரப்படுத்துகிறேன்? யாரை உள்ளம் நம்பவில்லை? எந்த காயத்தை இன்னும் சுமக்கிறேன்? எந்த வீட்டு சுமை எனக்கு அமைதியை கெடுக்கிறது? எந்த பழக்கம் என் உயிரை மெதுவாக காலி செய்கிறது? இந்த கேள்விகளுக்கு உன் உள்ளம் பதில் தெரியும். கனவு அதையே வடிவமாக காட்டுகிறது. நீ உன்னிடம் நேர்மையாக இருந்தால் கனவு பயமில்லை, அது வரைபடம். நீ உன்னிடம் போய் சொன்னால் கனவு துரத்தும் நிழல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு மென்மையான வழி தருகிறார். எச்சரிக்கும் கனவு வந்த இரவு அல்லது காலையில் யாருடனும் உடனே வாதம் செய்யாதே. பெரிய முடிவு எடுக்காதே. தேவையில்லாத பயணம் தவிர். மனம் குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் குடித்து அமைதியாக அமர். உன் நெஞ்சின் மீது கை வைத்து மூச்சை மெதுவாக ஒழுங்குபடுத்து. எனக்கு வந்த செய்தியில் உண்மையை மட்டும் வெளிப்படுத்து. பயத்தை அல்ல என்று சொல்லு. வீட்டில் ஒரு விளக்கு ஏற்று. சாத்தியமெனில் பூஜை இடத்தை சுத்தம் செய். அந்த நாளில் உன் வார்த்தைகளை குறை. உன் கவனத்தை அதிகப்படுத்து. இதை செய்தால் எச்சரிக்கும் கனவு ஒரு சாபமல்ல, பாதுகாப்பு கவசமாக மாறும். என் தங்கமே, நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய கடைசி ஆழமான உண்மை இதுதான். கனவுகள் எப்போதும் எதிர்காலத்தை மாற்ற வராது. சில நேரங்களில் உன்னை மாற்ற வருமே தவிர. ஏனென்றால் எதிர்காலம் பல நேரங்களில் உன் இன்றைய மனநிலை, முடிவுகள், மனிதர்கள், பழக்கங்கள், பிரார்த்தனை, அமைதி இவையால்தான் உருவாகிறது. கனவு அவற்றை முன்பே தொட்டு காட்டும். நீ அதை புறக்கணித்தால் அதே பழைய நீயே நாளையையும் உருவாக்குவாய். நீ அதை கவனித்தால் இன்றே உன்னை சீர்படுத்துவாய். அப்போதுதான் நாளை மாறும். இதுதான் கனவின் மறைமருத்துவம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த வார்த்தையை விதைக்கிறார். அஞ்சாதே என் தங்கமே. எச்சரிக்கும் கனவு வந்தது என்றால் நீ தனியாக இல்லை. யாரோ உன்னை காப்பாற்ற நினைக்கிறார்கள். யாரோ உன் பாதையை கவனிக்கிறார்கள். யாரோ உன் தூக்கத்தின் வாசலில் நின்று இங்கே கவனி என்று மெதுவாகச் சொல்கிறார்கள். அந்த குரலை மதித்து கேள். ஆனால் பயத்தில் விழாதே. அதை பிரார்த்தனையில் ஒப்படை. உன் வேகத்தை மெதுவாக்கு. உன் உள்ளத்தை திற. உன் வீட்டை சுத்தப்படுத்து. உன் வார்த்தையை மென்மையாக்கு. உன் முடிவுகளை கவனமாக்கு. பிறகு பாரு, இரவு உன்னை துரத்தாது. இரவு உன்னை காப்பாற்றும். கனவு உன்னை உடைக்காது. கனவு உன்னை விழிக்க வைக்கும். அங்கேயே அருள் வேலை செய்கிறது. அங்கேயே அம்மன் காப்பு உன் தூக்கத்திலும் விழித்திருக்கும். அங்கேயே உன் வாழ்க்கை சிதறாமல் திரும்பிச் சேரும். அங்கேயே நீ புரிந்து கொள்வாய். எச்சரிக்கும் கனவுகள் பயத்தின் நிழல் அல்ல, பாதுகாப்பின் ஒளி. தாயருளின் மென்மையான தொடுதல். உன் ஆன்மாவின் உயிருள்ள மொழி.